காசை முதல் கூட வச்சு காசை முதலீடு பண்றதுக்கு ஒரு இடமாக திமுக கூடாரம் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி ஊரெல்லாம் பணமே வாங்காது. அப்படிப்பட்ட கட்சிக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு திமுக இருக்கு. இவங்க கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங்லாம் இல்லைங்க. மக்கள் எல்லாம் வீக் ஆயிட்டாங்களே, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பிரயோஜனம்? தான் பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு கட்டின சும்மா இருமா, கட்டின பொண்டாட்டிய வச்சு பொழைக்க தெரியல. இவன் வந்து நிர்வாக திறமை, அவனுக்கு தான் எல்லா பயிலும் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே. புஷி ஆனந்த்ல இருந்து இப்ப என்ன பேசுறாரு தெரியுமா? திரு உள்துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னா, ஒன்றிய உள்துறை அமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுறாரு. நீ வந்து எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுறதாக. நீங்க ஏற்கனவே விஜய் வந்து சிபிஐக்கு போன அன்னைக்கே நீங்க எடுத்து பாருங்க, உங்க சேனல்ல நான் பேசியிருக்கேன். நல்லா போய் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாரு, நல்லா வச்சு செய்ய போறாங்கன்னு சொன்னேன். இப்ப வச்சு செய்யறாங்களா? நல்லா செய்வானுங்க, பார்ப்போம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெள்ளரிக்கை. பாத்தியா? வெள்ளரிக்கை படிக்கிறதுக்கு எப்படி ஒண்ணுமே இல்லையோ, படுபாவிங்கிட்டையும் ஒண்ணுமே. இப்ப வெள்ளரிக்கை படுபாவிங்களை இப்படி ஒண்ணுமே படுபாவிகளை கசைக்கு தூர எரியாம தமிழ்நாடு உருப்படுமா? பாஜக தான் அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுக தானே முடிவு எடுப்பாங்க. அப்படித்தானே நிதிஷ்குமாரும் தானே முடிவு எடுக்கணும். நிதிஷ்குமார் கூட தானே பாஜக அங்க கூட்டணி வச்சுச்சு. கடைசியில் எப்படி ஆச்சு? ஆச்சி நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க ஆச்சி, சரியா? தமிழகத்துல சாத்தியம் இல்லாத ஒண்ணு இல்லையா? சிறப்பான தமிழகமா மாறி இருக்குன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுவாருங்க. அதாவது நாட்டில் உள்ள அக்கிரமத்திற்கும், நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்திற்கும், நாட்டில் நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும், நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கும், நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைக்கும், நாட்டில் நடக்கக்கூடிய கஞ்சா போதைக்கும், நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அவலத்திற்கும் இந்த ஆட்சியாளர் தான் காரணம். இப்ப திமுக திரும்ப ஆட்சிக்கு வரப்போது, இந்த கல்சடைகள்லாம் ஓட போகுது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் ஹரிஹரன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து அமித்ஷா அவர்களை வந்து எடப்பாடி அவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு புறம் வந்து திமுகவுல தொகுதி பங்கீடு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, தேர்தல் வேற நெருங்கு பொழுது. ஆனா அதிமுகவுல தொகுதி பங்கீட்டுல ஒரு இழுபறி நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்களே, அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும். எது? திமுகல தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சு, இதை நாங்க நம்பணும் இல்ல? அதற்கான பேச்சுவார்த்தைகள் முழு வீழ்ச்சியா வந்து இறங்கி இருக்காங்க திமுக. அதிமுக கூட்டணி நிறைய கட்சிகளை சேர்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய அளவில் வலுப்பெற்று இருக்குது. இன்னைக்கு மக்கள் ஏற்கக்கூடிய கூட்டணியா இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமா எல்லாமே செய்யணும். அறக்க பிறக்க செஞ்சு இவங்க ஆட்சிக்கு வரப்போறதுலன்னு நினைச்சதுனால ஏதோ செய்யறாங்க. நாங்க அப்படி பண்ண முடியாது இல்லை. பொறுமையா நிதானமா பண்ணணுன்றது ஒரு விஷயம். இன்னொன்னு, அந்த மாப்பிள்ளை படத்துல விவேக் வருவார். ஒரு படத்துல, யோ என் பொண்ணு எப்படியா சேர்த்து வை, என் லவ்வர்ன்னு சொல்லி ஒரு ஆள் வருவார். அண்ணன் 5 ஸ்டார் ஹோட்டல் தான் தங்குவார் அப்படின்வாங்க. அப்ப நீ வேணா ஏன் ஒடியா, சரியா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல தங்க வைங்க. அதெல்லாம் முடியாது. கழுது ஒரு குடிசையாவது கிடைக்குமாயா? அதுவும் கிடையாது. அதே போலதான் நீ காங்கிரஸ் கட்சி, அங்க கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நிலைமை. திமுக கிட்ட போய் எங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கொடு, இல்ல ஒரு 3 ஸ்டாராவது கொடு, ஒரு குடிசையாவது கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாஜக அதிக டிமாண்ட் வைக்கிறதா? நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் போய் அங்க கையேந்தாத நிலைமையில அங்க நிற்கிறாங்க. அவங்களுடைய கட்சி ஆட்சியை ஒழுங்கா செய்யல, நிர்வாகத்தையும் ஒழுங்கா செய்யல. ஆட்சியை விட்டு போக போற கட்சி இவ்வளவு பிகு பண்ணுது, இவ்வளவு பகுமானம் காட்டுது. அப்ப ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி பல விஷயங்களை பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு கௌரவமான இடம் கொடுக்கப்படும், கௌரவமான வெற்றியும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அடைவோம் அப்படின்றது உறுதி. இன்னொன்று, இவங்க கூட்டணியை இவங்க எந்த லட்சணத்துல மதிச்சிருக்கிறாங்க, மக்களை எந்த லட்சணத்துல மதிச்சிருக்காங்க. இவங்க மற்ற கூட்டணியை பத்தி கூட்டணி டிஎம்கே கிட்ட தான் இப்போ வரைக்கும் இருக்கே. என்ன ஸ்ட்ராங்? காங்கிரஸ் அதாவது போயிருவாங்கன்னு நினைச்சாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தெருவில் ஒரு காங்கிரஸ்காரன் கிடையாது இன்னைக்கு. உண்மையா இல்லையா? அதே போல எல்லா கூட்டணி கட்சியும் பாருங்க, தெருக்கு ஒரு கட்சிக்காரன் கிடையாது. அதெல்லாம் ஒரு கூட்டணியா? அதெல்லாம் ஒன்னா சேரும் போது இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. ஒரு ஆட்சி நடந்த சாதனையை சொல்லி அந்த கூட்டணி நிக்குது.
ஒரு ஆட்சியில் நடந்த சூப்பரான விஷயங்களை மக்களிடையே பறைசாற்றி அந்த கூட்டணி நிக்குது. காசை முதல் கூட வச்சு காசை முதலீடு பண்றதுக்கு ஒரு இடமாக திமுக கூடாரம் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி ஊரெல்லாம் பணமே வாங்காது. அப்படிப்பட்ட கட்சிக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு திமுக இருக்கு. இவங்க கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங்லாம் இல்லைங்க. மக்கள் எல்லாம் வீக் ஆயிட்டாங்களே. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க கூட்டணி வலுப்பெற்று இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நாடு வளம் பெறணும்னா நாடு வலிமையா இருக்கணும்ல. தமிழ்நாடு இப்ப நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? நல்லாதான் இல்ல, நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்களா? சிறப்பான தமிழகமா மாறி இருக்குன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுவாருங்க. அதாவது நாட்டில் உள்ள அக்கிரமத்திற்கும், நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்திற்கும், நாட்டில் நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும், நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கும், நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைக்கும், நாட்டில் நடக்கக்கூடிய கஞ்சா போதைக்கும், நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அவலத்திற்கும் இந்த ஆட்சியாளர் தான் காரணம். அப்ப என்ன சொல்லுவா? இவ்வளவு கெடுதியும் ஒருத்தன் பண்ணிட்டு நாடு கெட்டு போச்சு ஒத்துப்பானா? நாடு சூப்பரா இருக்கு, சுபிக்ஷமா இருக்கு, இது திராவிட மாடல் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களை பொறுத்தவரை கெடுப்பதை மட்டுமே நோக்கம் அவங்களுக்கு, எதையும் நம்ம கொடுக்குற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. அதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். திமுக பொறுத்தவரை அரசியலே இல்லைங்க. உங்களுக்கு திட்டி அரசியல் செய்வான் 4.5 வருஷம். எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் கூட்டணியை வச்சு பேசுறது, கூட்டணி எங்களுக்கு வலுவா இருக்கு, உங்களுக்கு வலு இல்லாம இருக்கு, இதுவா ஒரு ஆளுங்கட்சி பேச வேண்டிய வாதம். இன்னொன்னு, பிஜேபி போய் அங்க நின்னுச்சு, எடப்பாடி டெல்லிக்கு வந்தாரு, எடப்பாடி மிரட்டப்பட்டார், அமித்ஷா மிரட்டினார். சன் நியூஸ் பாக்குறோம் தான் தெரியும். இதெல்லாம் முரசொலியில தான் இந்த மாதிரி செய்தியெல்லாம் வரும். காங்கிரஸ் கட்சியை ரோட்ல நிப்பாட்டினீங்களே, அறிவாலயத்து பஸ் ஸ்டாண்ட்ல காத்து நின்று 72 நாள். அப்ப நாங்க அதை என்ன சொல்றது? இதே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற நேரத்துல மேல ரைடு நடந்து கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்ப அதை என்ன சொல்றது? அதுதான் மிரட்டுறது. ஒரு கூட்டணி கட்சியின் பொழுது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அமித்ஷாவை பாக்குறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? என்னென்ன நரேட்டிவ் வைக்கிறீங்க? இப்ப பாருங்க, தொகுதி கேக்குறாங்க, முடியாதுன்னு ஒரு பிரச்சனை. யார் சொன்னா உங்களுக்கு? ஏதாவது ஆத்தென்டிகேட் நியூஸ் ஏதாவது இருக்கா? இல்ல அந்த மாதிரி சொன்னாங்களா பிஜேபி நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி? சும்மாங்க அதெல்லாம். இப்ப பாருங்க, திமுகவுடைய கேவலத்தின் உச்சம் பாருங்க. தமிழ்நாடே விட்டா வந்தாங்க, விட்டுட்டு ஆளுநரையா மாத்தனீங்க. எப்படி எல்லாம் பிரச்சனை திசை திருப்புறாங்க பாருங்க. எங்கடா பிரச்சனை கிடைக்கும்? அதாவது நாட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனையும் கொடுத்துட்டோம். நாட்டு மக்கள் எல்லாம் போராடுறாங்க, நம்மளும் எதையோ வச்சு போராடுவோமே. ஆளுநரையா மாத்தன, ஜிஎஸ்டி ஏன் தரல, பட்ஜெட்ல ஒண்ணு இல்ல, அவுட் ஆஃப் சிலபஸ்லயே ஒரு ஆட்சியை நடத்துறதா? சார் இப்ப நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய கூட்டணி வலுவு கிடையாது, ஆல்ரெடி அவங்க தோக்க தான் போறாங்க, அப்ப அவங்க விறுவிறுன்னு தான் கூட்டணி எல்லாம் அமைப்பாங்க, விறுவிறுன்னு தொகுதி பங்கீடு எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுக்குறாரு. தோல்வி பயத்துல அது கடந்து கத்துதுமா, கான்னு கத்துது. இவ்வளவு நேரம் கத்துனதான் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரியா? தோல்வி பயம். ஏன்னா எதை வச்சுன்னா, நீங்க இவங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணாங்க, நமக்கு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சேர்ந்தோம்னா நம்ம எப்படியும் ஆட்சிக்கு வந்துடலாம், நம்ம எடப்பாடியை இப்போ வச்சுக்கிடலாம், நாளைக்கு நிதிஷ்குமார் மாதிரி அவரை போயான்னு சொல்லிவிட்டு நம்ம ஆட்சியை இங்கே ஃபார்ம் பண்ணிடலாங்கிறது இவங்களுடைய பிளான். எப்படி பீகார் மாதிரி இங்கே தமிழ்நாட்டு பிளான். பாஜக தான் அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுக தானே முடிவெடுப்பாங்க. அப்படித்தானே நிதிஷ்குமாரும் தானே முடிவெடுக்கணும். நிதிஷ்குமார் கூட தானே பாஜக அங்கே கூட்டணி வச்சுச்சு. கடைசியில் எப்படி ஆச்சு? ஆச்சி நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க ஆச்சி. சரியா? தமிழகத்துல சாத்தியம் இல்லாத ஒண்ணு இல்லையா? தமிழகத்துல சாத்தியம் இல்லைன்னு ஏன் சொல்ற? 8 முறை பிஎம் சிஎம் இருந்தவரே போகும்போது இதெல்லாம் என்னமோ சொன்ன மாதிரி ஒரு 4.5 வருஷம் தான் இவர் சிஎம், அவர் 8 முறை சிஎம். புரிஞ்சதா? ஆகையினால ஆற்றுல என்னமோ சொல்லுவாங்கல்ல, எல்லா வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த கல்சடைகளை பூரா அடிச்சுட்டு போகுங்கிற மாதிரி இப்போ திமுக திரும்ப ஆட்சிக்கு வரப்போது, இந்த கல்சடைகள்லாம் ஓட போகுது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா, டெல்லியில் அங்கே ஜட்ஜஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை ஜட்ஜும் அது கீழே இருக்க அனைத்து ஜட்ஜுகளும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. என்ன வார்னிங்னா, உடனடியாக இந்த இதெல்லாம் புக்கு, அதாவது ஒரு புக்கில் 8ஆம் கிளாஸ் புத்தகத்தில் இவங்க இவரை இப்போ மிக இந்த ஆட்சியை பற்றியும் இந்த ஆட்சியில் உள்ள அவலங்களை பற்றி எழுதலை, ஆட்சியினுடைய பெருமைகளையும் இவருடைய இதுகளை பற்றியும் நிறைய எழுதிட்டாங்க. அது சட்டத்திற்கு முரணானது, சட்டத்துக்கு முரணானது. ரெண்டாவது சிபிசி அந்த இதில் இவங்க புக்கில் போட்டது. அதை அவங்க நீதித்துறை ஊழல் இருக்குன்னு வேற போட்டாங்க. எப்படி
நீதித்துறையில ஊழல் இருக்குன்னு எந்த வேற book படிச்சீங்க? அது அப்படின்னு சொல்லி வேற எந்த book படிச்சீங்க? என்ன எந்த புக்கை படிக்கணும்? டெய்லி தான் நீ பாரு, நியூஸ பாரு, கேளு. ஏன்னா அந்த நீதித்துறையில ஊழல் பெருத்து போச்சுன்னு சொல்லி சொன்னதுனால அவங்க வந்து இப்போ ஒரு கேஸை அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இவங்க போய் என்ன பண்ணாங்க, ராத்திரியோட ராத்திரி அல்லாத வக்கீல் எல்லாம் கலந்து பேசி பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் பேசி போய் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு மன்னிப்பு கேட்டாங்க. ஆஹா, நோ 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 நோ, நாங்க மன்னிப்புகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க இதெல்லாம் எந்த செய்திகளையும் வெளியாகும். யார் சொன்னா? லூசுகளா தனி செய்தி. லூசுகளா எல்லாத்திலும் எல்லா செய்தியும் இருக்கு. இப்பயே கூகுள்ல தட்டி பாரு, எல்லாத்துலயும். கூகுள் மட்டும் இல்ல, எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு, எல்லா டிவி சேனல்லையும் பேசியாச்சு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து இது பண்ணிட்டு இப்போ இவங்க கவர்மெண்ட் மேலேயே இப்போ நான் இது எடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்களுக்கு இப்போ இவங்க வந்து அப்பீர் ஆகணும். ஒரு 2-3 நாளையில வந்து இவங்க கோர்ட்டில் போய் அப்பீர் ஆகி இதுக்கு சரியான மோதிரம் கொடுக்கணும். இதுக்கிடையில வந்து இந்த புத்தகங்கள்லாம் அச்சிடப்பட்டதில்ல, அச்சிடப்பட்ட அந்த புத்தகங்களை பூரா இது டெஸ்ட்ராக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, யார் அந்த புத்தகத்தை வந்து எழுதுனாங்களோ, யார் அனுமதி கொடுத்தாங்களோ அவங்களையெல்லாம் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அதனால இதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். இது நீதித்துறை மேலேயே இந்த மாதிரி ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறீங்கன்னா இந்த நாடு வந்து தாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு அந்த இந்துத்துவாவுடைய எதுவும் ஒரு நீதிமன்றத்தையே வந்து ஊழல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க யாரெல்லாம் விட்டு வைப்பாங்க? குழந்தைங்க தான் இருக்கா? யாரெல்லாம் விட்டு வைப்பாங்க? சோறு ஊட்டும். இவர் சொல்ற கதையை வச்சு 100 குழந்தைங்க சோறு. சும்மா இருயா, நான் இது பொய்ன்னு சொல்ல நீ வழக்கு போடு, ஒன்றிய அரசு வழக்கு போடட்டும், பிஜேபி வழக்கு போடட்டும், நீ வழக்கறிஞர் தானே, என் மேல வழக்க போடு. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. 100க்கு 100 இது நடந்தது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இன்னும் 2-3 நாளையில இந்த இது எல்லாம் விசாரணைக்கு வருது, புரிஞ்சதுங்களா? இது ஒரு பக்கம். இப்படிப்பட்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியோட. ஏற்கனவே வந்து நாங்க 13 பேர்த்த சுட்டு கொண்ட போது நான் பேப்பர்ல பார்த்து தான், நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவரோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. அதோட மட்டுமல்ல, அவர் மேல இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை எல்லாம் எடுத்து போட்டதுனாலதான் பயந்து அவர் ஏற்கனவே 2024 எங்களுக்கு கூட்டணியும் வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம்னு சொன்னவங்களை படிய வச்சு அந்த ஊழல் இல்லைன்னா நீயும் உன் பையன்லாம் உள்ள போயிருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் கூட்டணிக்கு அங்க போனாரு. இருமா அதெல்லாம் நடக்கும்டா. இவங்க அந்த கூட்டணிக்கு போனாங்க. இப்ப இந்த கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து எத்தனை பேர் அந்த கட்சியை விட்டு வெளியில வந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 8-9 முறை வந்து எம்எல்ஏவா இருந்த இவரு வந்து வந்துட்டாரா இல்லையா? ஓபிஎஸ் தான் செல்லா காசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருமா, ஓபிஎஸ் செல்லா காசுன்னா எடப்பாடி சொல்றதெல்லாம் ஜுஜிபி அப்படி சொல்லி இருந்தா முந்தா நாள் வந்து இணைப்பு விழா ஒண்ணு நடத்தினாங்கல்ல, அந்த கூட்டத்துலதான் யாருமே மக்கள் வரல அப்படின்னு சொல்லி மக்கள் வரல, ஓபிஎஸ் மீது ஒரு அதிருப்தியில வந்து அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா அப்படின்னு பாக்குற நியூஸ் எல்லாம் அதெல்லாம் இல்லக்கா ஆச்சியக்கா. காலியா இருந்ததா நீங்க சேர் எல்லாத்துலயும் தான் காலியா இருக்கும். அவருக்கு ஆதரவு இல்ல, நம்ம தெரியாம அவருக்கு இல்லைன்னு சொல்ல. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அவங்க வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லல, அவர் மட்டும்தான் வந்து இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய வெல்விஷர்ஸ் அவங்க தான் வந்தாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், 100 விவேகானந்தர் என்ன கேட்டாரு, 100 நபர்களை கொடுங்க, நான் வந்து இந்திய அரசியலையே மாத்தி காட்டுறேன்னு சொன்னாரு. அது மாதிரி இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முக்குலத்தோர் கம்யூனிட்டியில வந்து ஒரு ஊருக்கு ஒருத்தன் வந்தாலே போதும், இணைஞ்சதுனாலதான் முக்குலத்தோர் சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு அதிருப்தியில இருக்காங்க. இவர் அம்மா கட்சியில இருந்து இப்படி வந்து யாரை எதிர்த்து அவங்க அதெல்லாம் இங்க பாரு, அம்மாவை ஆரம்பிச்சிச்சு, எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு. ஆகையினால இதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேளு, இவரை வந்து அம்மாவே இவரை நம்பி இவர்கிட்ட 4 முறை வந்து முதலமைச்சர் ஆக்குனாங்க அம்மா. அப்படிப்பட்ட அம்மா வச்சிருந்த செல்வாக்கா வச்சிருந்த அவரை கட்சியை விட்டு நீக்கின எடப்பாடி வந்து எப்படி சரியா வருங்கிறதான் பேச்சு. எடப்பாடி அவர்கள் சொல்றாரு, திமுகவுடன் சேர்ந்து அதிமுகவை அழிக்க பிளான் பண்ணாரு ஓபிஎஸ் அவர்கள், அதனால வந்து அவர் எங்களுக்கு தேவை இல்ல. ஆமா, திமுக இங்க பாரு, அண்ணா திமுகங்கிறது வந்து இங்க பாரு எம்ஜிஆரோட போயிடுச்சு. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஏதோ கொஞ்சம் பண்ணாங்க.
அவங்களுக்கோட முடிஞ்சு போச்சு, அந்த சாப்டர் க்ளோஸ்டு. எடப்பாடி அவர்களுக்கு இப்பவும் ஒரு பயங்கர செல்வாக்கு இருக்கு. செல்வாக்கு இருக்கு, எல்லாம் வந்து 1000-500 கொடுத்தா எல்லாம் கூட்டம் கூட்டலாம், புரியுதா? அதெல்லாம் வந்து கூட்டம் இல்ல. இவங்க எவ்வளவு தராங்க? நீங்களும் அதேதான் செய்றீங்க. இருமா, 2024 என்னமா எந்த தொகுதியிலமா ஜெயிச்சாங்க? 40 தொகுதியில ஒரு தொகுதியிலாவது ஜெயிச்சாங்களாமா? சார் அது வந்து ஏன்னா அது வந்து வேற இது. இந்த பாரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு அதே மாதிரி பஞ்சாயத்து தேர்தல் நடந்ததுல 2001 அப்புறம் 2023 பஞ்சாயத்து தேர்தல் நடந்த எத்தனை கார்பரேஷன் வச்சிருக்காங்க, எத்தனை யூனியன் வச்சிருக்காங்க, எத்தனை ஒன்றியம் இருக்கு, எத்தனை முனிசிபாலிட்டி இருக்கு சொல்லுங்க. அதாவது மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டாங்க. அதோட இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்ததுனால மொத்தமும் நாசமா போயிடும், கவலையே படாத. ரெண்டாவது, எடப்பாடியை பத்தி இனிமே வந்து நம்ம சேனல் இந்த சேனல்ல நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கேள்வியே வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியை கேளுங்க, பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு நமக்கு எதிர்கட்சி ஆல் இந்தியா லெவல்ல. எடப்பாடி வந்து அவர் நாசமா போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு, சரியா? ஆகையினால அவருடைய பரப்புரைக்காக 300 சேனல்களுக்கு வந்து பைசா கொடுத்து அது மாசத்துக்கு இவ்வளவு கொடுத்து நடத்திட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் 500 சேனல்லாம் நாங்க ஒன்னும் நடக்கல. எங்களுக்கு ஐடிவிங்க மட்டும்தான், நாங்க எந்த சேனலுக்கும் பேமெண்ட் போகல. அதெல்லாம் நாங்க அந்த தப்பு தண்டா பண்ணுனா அந்த சேனலை அரசாங்கத்தினுடைய அனுமதி வழியில திமுக குற்றங்களை எடுத்துரைத்தா அந்த சேனலை அப்படி எல்லாம் எந்த குற்றங்களை எந்த சேனல் எடுத்து வச்சா? அந்த ஒரு தனியார் சேனல்காரர் அடிச்சதீங்க, தனியார் சேனல் நீ பேசுறதுக்கு லாய்க்கு இல்ல. நான் நீங்க பேசும்போது நான் பேசல. ஆகையினால எந்த சேனலும் சட்டத்துக்கு புறம்பா நடந்தா தான் அந்த சேனல் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கேள்வி கேட்கதான் சேனலே வந்து வச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியோட சதிகளை வெளிக்கொண்டு வருவது, அதெல்லாம் ஆளுங்கட்சி குற்றங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் இந்த நீதி. ஆளுங்கட்சி அவங்க ஆத்தால தாலி கட்டுச்சு, அதனால ஆளுங்கட்சி மேல கோபம் வருது. அவன் கிடக்குனா அயோக்கிய பயிலுவா. இங்க பாரு, ஒரு விஷயம், ஆளுங்கட்சியை திட்டினா தான் நம்ம வாழ முடியுங்கிற நினைப்புல இருக்கக்கூடிய நாய்க அது, புரியுதா? ஆளுங்கட்சியை திட்டணும். ஜனநாயகத்தின் 4வது தூண் நான்காவது தூணுன்னா நியாயமா இருக்கணும். நான் என்ன எந்த நியாயமா இருக்குது? இங்க பாரு, இரியா, அந்த பொண்ணுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு கூட இல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உண்மையான இது வந்து இப்ப வந்து கிடையவே கிடையாது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் எல்லா சேனலும் வந்து ஆளுகின்ற அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் பணத்துக்கும் விலை போகின்ற கலைஞர் செய்தி வெளியாளி யாரு பாக்குறா? நாங்க தான் பாப்போம். எங்க செய்தி அது? அதாவது கடந்த ஒரு 10 நாளாவே விஜய் த்ரிஷா பிரேக்கிங் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, இருமா, என்ன 1000 இருக்கலாமா? இவன் வந்து அவன் அப்படியா? இருமா, நேத்து மகளிருக்கு மாநாடு நடத்தினான்லம்மா, இவனுக்கு என்னமா யோக்கியம் இருக்கு? நீங்க உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கு? நீங்க யோக்கியர்களா? நாங்க யோக்கியர்கள் தான். யோக்கியர் நான் சொல்றேன்ல, இந்த எனக்கு 2 பொண்டாட்டி இல்ல 3 பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இது என் புள்ள, நான் ரெக்கார்டா நான் சொல்றேன்ல, நீ சொல்லு. அதெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இன்னைக்கு இப்பதான், ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இப்பதான், சரியா? அதுக்கு முன்னாடி பல வருஷமா இருக்கு சார். அதெல்லாம் பல வருஷம் எல்லாம் கிடையாது. அது ஒருத்தனுக்கு ஒருத்தங்க சட்டங்கிறது இப்பதான் வந்துச்சு, புரிஞ்சுக்கோ. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி முஸ்லீம் மாதிரி இவங்களும் வச்சுக்குவாங்க. முஸ்லீம் தலாக் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவான். தலாக் சொல்லாமலும் முஸ்லீம் ஒவ்வொருத்தனுக்கும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி இருக்கும், புரிஞ்சுக்கோ. ஆகையினால இது வந்து அவனுக்கு ஆண்மை இருக்கவன் அவன் வச்சுக்குவான், இவனுக்கு ஆண்மை இருக்கு வச்சுக்கட்டும், அத வெளியில சொல்லுன்றோம் நாங்க, அவ்வளவுதான். திமுக பிரமுகர் 2.5 வயது குழந்தைய ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. அந்த நியூஸ மறைக்கிறதுக்கு விஜய் த்ரிஷாவை இங்க பாரு, அவன் கொன்னானா அவனை விட்டுட்டாங்களா? போலீஸ் விட்டுச்சாமா? அவன் மேல அவனை உள்ள விட்டு போலியா? பிரமுகர் உங்க ஆட்கள் திமுக பிரமுகர்னு அவன் என்ன திமுக மெம்பரா? சும்மா கதையெல்லாம் இங்க பாரு, அவன் ஈவன் மந்திரியா கூட இருக்கட்டும், தப்பு பண்ணா அந்த மந்திரி உள்ள போட்டோம். நான் என்ன சொல்றேன், ஒரு மந்திரியே தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுத்தா உள்ளதான் போகணும். மட்டும் இல்லாம ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து சைலன்சரால சுட்டு ட்ரில்லிங் மிஷினை கண்ணுல விட்டு அதையும் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. இந்த பாரு, நாங்க பண்ணோன்னு பேசக்கூடாது. எவனோ ஒருத்தன் பண்ணான்னா அவன் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எங்க கட்சியில 1.5 கோடி தொண்டை இருக்கான்.
எல்லா தொண்டனையும் நாங்க வந்து சல்லடை போட்டு சலிச்சு நாங்க இவன் நல்லவன் கெட்டவன்னு நாங்க பார்த்து சேர்க்க முடியாது. தாவைக்கால இருக்க தொண்டர்களை மட்டும் அரசியல் படுத்தணும், ஒவ்வொருத்தரையும் இங்க பாரு, அவன் இவனை அரசியல் படுத்துமா? இருமா, இவனை அரசியல் படுத்துமா? இவன் வந்து ஒழுக்கமா தான் பொண்டாட்டிக்கு இப்ப பொண்டாட்டி என்ன பேசுற? என்ன நொட்டுது ஆளுங்கச்சு? சும்மா அந்த வேலையெல்லாம் இங்க விடாத. அவன் எங்களை பேசுனால எங்களை பேசுற நாய், நீ சுத்தமா ஒழுக்கமா இருக்கணும்ல. கட்டின பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான். கட்டின பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு எனக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் வேணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு 4 நாளைக்கு முன்னாடி. பெத்த பிள்ளைய வீட்டுக்குள்ள நுழைய விடல. பெத்த பிள்ளை 2 பிள்ளைகளையும் விடல. பொம்பளை பிள்ளையும் விடல, ஆம்பளை பிள்ளையும் விடல, கட்டின பொண்டாட்டிய விடல. இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. அயோக்கிய நம்பர் 1 அவன் வந்து மகளிருக்கு மாநாடு நடத்தி மகளிருக்கு வந்து நான் கலப்பு திருமணத்துக்கு நான் 1 கிராம் 8 இதுல வந்து கிராம்ல நான் 1 பவுனுக்கு நான் வந்து நகை கொடுக்குறேங்கிறான். இவன் காசுல இருந்து கொடுக்குறானா? அரசு காசுல தானே கொடுக்கணும். அரசு காசுல ஒருத்தனுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்க உனக்கு எங்க இருந்து வரும்? நிர்வாக திறமை நிர்வாகம் நொட்டுது. நிர்வாக திறமை அயோக்கியம். தான் பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு கட்டின சும்மா இருமா, கட்டின பொண்டாட்டிய வச்சு பொழைக்க தெரியல. இவன் வந்து நிர்வாக திறமை. அவனுக்கு தான் எல்லா பயிலும் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே. குஷி ஆனந்த்ல இருந்து எல்லா பயிலும் 1-2 பேர்ல அங்க இருக்க 4-5 பய முக்கியமான பயில பூரா பொட்டைய கூட்டு வந்து கொடுக்குறானுங்க. திருட்டு நாய். அதுலயும் ஒரு பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கான். அவன் ஏற்கனவே நான் சொல்லல, அது அவனோட அப்பாவே சொன்னாரு. அவன் மாமா வேலை பார்க்கறதுனால அவனை பக்கத்துல வச்சிருக்காரு, சேர்க்காதரான்னு சொன்னேன். கேட்காம அந்த ஆளை வச்சுக்கிட்டு தான் இவன் கெட்டு குட்டிச்சவரானது காரணமே புஷி ஆனந்த் தான் அவங்க அப்பாவே பேசுறாரு. இதெல்லாம் இங்க பாருமா, என்னதான் நீ சப்பா கட்டினாலும் அவன் மக்கள் மத்தியில இதாயிட்டான். இனிமே வந்து அவனை விட்டுடு. நமக்கு வந்து எதிர்கட்சின்னா எடப்பாடி பழனிசாமி, அதையும் விட்டுடு. நமக்கு எதிர்கட்சினா தம்பியுடைய கட்சி தான், பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி தான் நமக்கு எதிர்கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை தான் நம்ம இனி பேசணும், தோலை உரிக்கணும், தொங்க விடணும். புரியுதா? கஷாப்பு கடையில ஆட்டாக்கு தோலை உரிச்சு தொங்க விடுவான் பாரு, அது மாதிரி இவனுங்கள தோலை உரிச்சு தொங்க விடணும். இதுக்கு முன்னாடி வந்து இருமா பசுமாட்டை இவனுக்கு என்ன பண்றாங்க? கேள்வி பசுமாட்டை இருமா, பசுமாட்டை எங்க தெய்வம்னு வணங்குறானுங்க. பசுமாட்டை எங்க தெய்வமானுங்க, அந்த கோமியத்தை குடிப்பானுங்க. ஆனா அந்த பசுமாட்டினுடைய வெட்டி அந்த கறியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றானுங்க. ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 10,000 டன்னு 5,000 டன்னு ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லியிருந்தானு இவ்வளவு ஏற்றுமதி ஆகுது. எல்லாம் பசுவதை பண்றவன் பூரா 20 தொழிற்சாலை இருக்கு. 20 வயலும் பிஜேபி காரன். என்ன அநியாயம் பாரு. இவனுங்க என்ன பண்றானுங்க? அதுக்கு பின்னாடி போய் அது பொச்ச அப்படி இப்படி இருப்பானுங்க. களவாணி நாய்க இவனுங்க வந்து நம்மகிட்ட பேசுறானுங்க. 2வது ஒரு விஷயமா, திமுகவை பொறுத்த மட்டிலும் எங்களுக்கு கூட்டணியில எப்பொழுதும் நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொன்னதான். கொஞ்சம் சீட்டு சரிங்களா எல்லாத்துக்கும் வரும், முன்ன பின்ன வரும். இப்ப நானே பழைய மாதிரி இருந்திருந்தேன்னா நானே போய் இங்க போனோம் கடை. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாடி எல்லாம் இப்பயாவது ஒரே இடத்துல எல்லாரும் ஷேப்பா இருக்காங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இதே காங்கிரஸ்னு கூட வச்சுக்கோ, எங்கள்கிட்ட கூட்டணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி இல்லை, அவன் இவங்கிட்ட கூட போய் பேசுவாங்க, யார்கிட்ட சீமான்கிட்ட பேசுவாங்க. இல்லை நீங்க இப்ப வந்திருக்கான புதுசா நேற்று காலம் மலைக்கு முளைச்ச காலம் அவன்கிட்ட போய் பேசுவானுங்க. இப்படியே பேசிட்டே இருந்தானுங்க அந்த காலம். இப்ப இல்ல, இப்ப அப்படி கிடையாது. இப்ப யாரும் பேசல, அதை நிரூபிக்க முடியாது. யாரும் பேசல, தாவேகா கூட யாரும் பேசல. இப்ப என்ன பேசுறாரு தெரியுமா? உள்துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னா, ஒன்றிய உள்துறை அமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுறாரு. நீ வந்து எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுறதாக. இந்த விஜய் அவர்கள் என்ன மிரட்டுறாங்கன்னு வெளியில வந்து அதை எப்படி சொல்லுவாங்க? நீ என்ன பைத்தியமா? சார் ஒருத்தர் மிரட்டுறாங்கன்னா வந்து வெளியில சொல்லுவாங்க. இருமா, பைத்தியம் தான் நீ. அவன் படத்தை ஏமா இதுவரை ரிலீஸ் ஆகல? அவன் படம் ரிலீஸ் ஆகணும்ல, ஏன் ரிலீஸ் ஆகல? சென்சார் கொடுக்கல, சென்சார் கொடுக்கல. அதனால சென்சார் ஏன் கொடுக்கல? எவ்வளவு நாள் ஆச்சு? சென்சார் போர்டுல போனா மிஞ்சி போனா 15 நாள். இவங்களுக்கு 15 நாளையில இங்க முடிஞ்சிடும். இங்க முடியலன்னா தூண்டுதல் பெயரில பாஜக ஊருகட்ட கழுத, கூறுகட்டத்தனமா பேசாத. எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. திமுகவுக்கும் சென்சார் போர்டுக்கும். ஏமா சென்சார் போர்டு முழுக்க அப்படியெல்லாம் ஒரு மசூர் இல்ல. எல்லாமே அவங்க கண்ட்ரோல்.
எல்லாமே தம்பியோட கண்ட்ரோல். இவங்க தான் அவங்கள ஆட்டி படைக்கிறது இவங்க தான். ரெண்டாவது, எவ்வளவு நாள் ஆகிப்போச்சு, எத்தனை மாசம் ஆகிப்போச்சு கரூர் விஷயம் நடந்து, எத்தனை நாள் போட்டுச்சு, எத்தனை இது என்கொயரி பண்ணா, ஏன்னா அந்த ரிசல்ட் வெளியில இடல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எங்களுக்கு கூட்டணிக்கு வா, அப்படி கூட்டணிக்கு வரலையா உன்னை நாங்க என்ன பண்றோம் பாருன்னு சொல்லி மிரட்டுற வேலையை இப்ப அமித்ஷா ஆரம்பிச்சுட்டாரு. நான் இதை இன்னைக்கு சொல்லல கண்ணு, நீங்க ஏற்கனவே விஜய் வந்து சிபிஐக்கு போன அன்னைக்கே நீங்க எடுத்து பாருங்க, உங்க சேனல்ல நான் பேசியிருக்கேன். நல்லா போய் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாரு, நல்லா வச்சு செய்ய போறாங்கன்னு சொன்னேன். இப்ப வச்சு செய்யறாங்களா, நல்லா செய்வானுங்க பாப்போம். சார் இத பத்தி உங்களோட கருத்து சார்? அவர் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து, அவர் டைம் கொடுத்தாலே நிறைய போய் சொல்லுவாரு. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா அண்ட புழுது ஆகாசம் புழுது தலையெல்லாம் வலிச்சு காது வழியா அப்படியே நாங்க பேசுறது மூளையே நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நிரூபிக்கிறேன், எல்லாமே என்னால நிரூபிக்க முடியும். சும்மா நான் வந்து மத்தவங்கள மாதிரி இல்ல, இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச இருங்க தாய் சென்சார் போர்டு என்ன சென்சார் போர்டு கவுது வேற பாவம். டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இந்த 8வது பாட புத்தகத்துல ஊழல் நீதித்துறையில ஊழல் இருக்குன்னு சொன்னது புரியுதா? இதெல்லாம் வந்து விட்னஸோட இருக்கு. நான் ஒன்றும் இது இல்லை, எல்லா பேப்பர்கள்லையும் இருக்கு. நீங்க இப்ப முடிஞ்சா 4 நாளைக்கு முன்னாடி டெக்கான் கிரானிக்கல் எடுத்து பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை எடுத்து பாருங்க. அதுலயே இது தலையங்கமே எழுதியிருக்கான் இதுல டெக்கான் கிரானிக்கல்ல. சந்தோஷம். ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, புரிஞ்சதா? அதோட இவங்க வந்து ஊழலினுடைய மொத்த உருவமே வந்து பாரதிய ஜனதா கட்சி, அடித்தளமே திமுக அப்படின்னு எந்த நாய் சொல்லுது? அதை எதிர்கட்சியே இல்லையே எங்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அவங்க தான் களவாணி தானே. தான் வீடு களவாணி, அடுத்த வீடு நம்ப மாட்டாமா. தான் களவாணின்னு வச்சுக்கிய, அடுத்த விட நம்ப மாட்டான். அவங்களுக்கு களவாணி இருப்பாங்களோ? அவரு மாட்டுவாரு, நீங்க அவர் தப்பி விட்டுட்டே இருக்கீங்க. திரும்பி படிங்க. பாத்தியா? படிங்க. பாத்துக்கியா? ஏய் லூசு பல தூங்குறியா? இங்க பாருடா, இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெள்ளரிக்கை. பாத்தியா? வெள்ளரிக்கை. படிக்கிறதுக்கு எப்படி ஒண்ணுமே இல்லையோ, படுபாவிங்கிட்டையும் ஒண்ணுமே. இப்ப வெள்ளரிக்கை படுபாவிங்கள இப்படி ஒண்ணுமே படுபாவிங்கள கசைக்கு தூர எரியாம தமிழ்நாடு உருப்படுமா? வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாம ஊரை ஏமாத்தி சுத்தி வரியே. சட்ட ஒழுங்கெல்லாம் நீங்க சந்தி சிரிச்சு 2 வயசு பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, ஒரு வடமாநில இளைஞர்ல போட்டு அடிச்சு சாவடிக்கிறாங்க, ஒருத்தன் கண்ணில் ட்ரில்லிங் மிஷினை விடுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் வழக்கு நடக்குது. இதெல்லாம் என் கட்சிக்காரன் வேற பேசுறாரு. மகளிருக்கு அதத்தர இதத்தரன்னு சொல்லி ஏமாத்தி வந்தீங்க பாரு. நான் பேசும் நீங்க பேசும்போது நான் பேசல, நான் பேசும்போது நீங்க பேசுறீங்க. இருங்க நான் முடிச்சிடுறேன். கட்சிக்காரன் பெண்களை வச்சு தொழில் பண்ணிருக்காங்க, பெண்களை வச்சு தொழில் பண்ணிருக்காங்க. இருங்க, இவர்தான் கஸ்டமர். இவர் கஸ்டமரா போயிருக்காரு, தொழில் பண்றது கடை தெரியுது. நான் கேட்கறது ஒரு கேள்வி, அது எங்க கமலாலயத்திலே தொழில் பண்றாங்க. எப்போ வந்தீங்க நீங்க? உங்களை எத்தனை மணிக்கு கூப்பிட்டா? ஆமா ஆமா. அது ஒருத்தன் பொய்யா பேசுறவனை பார்த்துருப்பீங்க, பொய்யா மட்டுமே பேசுறவனை பார்த்துருப்பீங்களா? திமுக காரங்களுக்கு ஒரு விஷயம் உண்டுங்க, இவங்க சரியான லூசு இல்லை, சரியாகாத லூசு. எதையாவது ஒரு நாட்டுக்கு உகராத விஷயங்கள், நாட்டுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசி திசை திருப்புற வேலையை தாண்டி திமுக காரன் எதையாவது ஒன்று செஞ்சிருக்கிறாங்களா? இவ்வளவு நீட்டி முழங்கி பட்டியலிடுறாரு. இந்த தமிழ்நாட்டில் இந்த பட்டியலின மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு உண்டாகுது, அதெல்லாம் இவங்க பார்க்குறாங்களா, கேட்குறாங்களா? இன்னைக்கு இவ்வளவு ஊழியர்கள் ரோடோட நிக்கிறாங்களே, அதெல்லாம் பாக்குறாங்களா, கேட்கிறாங்களா? இன்னைக்கு எல்லாருமே அழுகுறல் விடுறோமே, அதெல்லாம் பாக்குறாங்களா, கேட்கிறாங்களா? நக்கல் பேச்சு எங்க இருந்து வருது உங்களுக்கு? நையாண்டித்தனம் எங்க இருந்து வருது உங்களுக்கு? இப்படி நயவஞ்சகம் பண்ணி எங்களை ஏமாத்தி ரோட்டை நிப்பாட்டது யாருன்ற கேள்வியை கேட்டா அதுக்கே இதுவரை பதில் வர மாட்டேங்குது. எந்த பொதுமக்களையாவது நல்ல மூஞ்சோட சந்திக்க முடியுது உங்களால? தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதே திமுக தான். தயவு செய்து இருக்குமா?